ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஐயனார் துணை தொடர்கதையில் சேரனுக்கும் சந்தாக்கும் கோயிலில் திருமணம் நடக்குதுங்க. திருமணத்துக்கு எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வராங்க. அப்போ பல்லவன் கேட்குறாரு பாண்டிக்கிட்ட, அண்ணா என்னண்ணா இன்னும் வானதியை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. வருவாங்களா வரமாட்டாங்களா அப்படின்னு கேட்குறாரு பல்லவன். அதுக்கு பாண்டி தெரியலடா, வருவாளா என்னன்னு தெரியலடா. என்ன திருப்பி சண்டை கண்டை போட்டிங்களாண்ணா அப்படின்னு கேட்குறாரு பல்லவன். இல்லை சண்டை தான், ஆனால் வேற சண்டை, அவள் வருவாளா என்னன்னு தெரியல எனக்கு அப்படின்னு சொல்கிறாரு பாண்டியன். ஏய் என்னடா இதுக்கெல்லாம் போய் சண்டை போடுவியா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைண்ணா அப்படின்னு பேசிக்கிட்டே இருக்கும்போது வானதி வராங்க. வானதி வந்ததும், என்ன வானதி வந்துட்டியா அப்படின்னு கேட்குறாரு பாண்டியன். ஏன் உங்ககிட்ட சண்டை போட்டுக்கணும்லாம், இது நம்ம குடும்ப கல்யாணம், நான் வராமல் இருப்பேனா அப்படின்றாங்க வானதி. உடனே வாங்க வாங்கன்னு அவங்க அப்பா அம்மாவோட அழைக்கிறாங்க. வானதியோடைய அப்பா அம்மாவும் வராங்க. அதுக்கப்புறமா என்ன பண்ணுறாங்க, இவங்களை அண்ணன் தம்பிங்களை ஃபோட்டோகிராஃபர் ஃபோட்டோ எடுக்கிறாரு. போயிட்டு அதே போல் பாண்டியன் அங்கேயும் அவங்கள 3 பேரையும் அதே போல் எடுங்க, எங்களை எடுத்தா மாதிரின்னு சொல்கிறாரு. யாருன்னா சந்தா, நிலா, வானதி. உடனே வானதி போயிட்டு சந்தாவை கட்டி பிடிச்சிக்கிறாங்க. சந்தா, உங்களுக்கு எங்கள் ஊர் ஸ்டைல் புடவை ரொம்ப நல்லா இருக்குது சந்தா அப்படின்னு சொல்லிட்டு. நிலாக்கா, உங்கள் புடவையும் ரொம்ப நல்லா இருக்குதுக்கா அப்படின்றாங்க வானதி. அப்போ நிலா சொல்கிறாங்க, வானதி உனக்கும் இந்த புடவை ரொம்ப அழகாக இருக்குது வானதி அப்படின்றாங்க. அக்கா ஆமாக்கா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குக்கா, நல்ல கலருக்கா இது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க 3 பேரும் சேர்ந்து அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்கங்க. ஒரே வீட்டு மருமகளாக ஆக போகிறாங்க அவங்க. அழகாக ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. அதுக்கப்புறமா பல்லவனை பார்த்து பாண்டியன் கேட்குறாரு, ஏய் என்னடா காயத்ரி வரலையா, ஏன் காயத்ரிக்கு நீ சொல்லலையா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. இல்லைண்ணே நான் பேசுகிறதே இல்லைண்ணே அப்படின்னு சொல்கிறாரு பல்லவன். ஏன்டா என்னடா அன்னிலேருந்தே நீ பேசலையா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாண்ணே, கொஞ்ச நாளைக்கு பேசக்கூடாதுன்னு முடிவு எடுத்திருக்கிறேனே அப்படின்னு சொல்கிறாரு பல்லவன். அதுக்கு பாண்டி சொல்கிறாரு, இது நல்ல முடிவு தான்டா, பரவாயில்ல அப்படின்றாரு. அதுக்கப்புறம் எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. கார்த்திகா வராங்க. கார்த்திகா அவங்க அம்மாவை கூட்டிகிட்டு வராங்க. அவங்களும் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக வராங்க. சந்தாவை போயிட்டு கட்டி பிடிச்சி, சந்தா சேரன் மாமா ரொம்ப நல்லவர், உங்களை ரொம்ப நல்லா பார்த்துப்பாரு அப்படின்றாங்க. அதுக்கு சந்தா தமிழில் தெரியும் அப்படின்றாங்க. ஏய் தமிழ் பேசுகிறீங்களேன்றாங்க. கொஞ்சம் கொஞ்சம் அப்படின்னு சொல்கிறாங்க சந்தா. அதுக்கப்புறமா நின்று எல்லாரும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. நடேசன் வராரு. கார்த்திகா கூட அவங்க அம்மாவும் வராங்க. அவங்க அம்மா தான் நடேசனுடைய தங்கச்சி. உடனே அவர் கேட்குறாரு, வாம்மா என்னம்மா இங்கே பிரியாணிலாம் போட மாட்டாங்களே, பிரியாணி சாப்பிட வந்திருக்கியா, நம்ம பியூர் வெஜிடேரியன் ஆச்சேன்னு கலாய்க்கிறாரு அவங்க தங்கச்சியை. ஆமாம் என்ன நீ மட்டும் வந்திருக்க, உங்கள் நொன்னா இருப்பார் அவர் வரல அப்படின்னு சொல்லி கலாய்க்கிறாரு. உடனே கார்த்திகா இல்லை, ஏமாம்மா இதெல்லாம் பற்றி பேசுகிறீங்க, வந்தவங்களை வாங்கன்னு அழைச்சா போதாதா அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கிண்டலுக்கு சொன்னம்மா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஃபோட்டோ எடுத்துட்ட பிறகு சந்தாவை கூட்டிகிட்டு மணமேடையில் உட்கார வைக்கிறாங்கங்க. சேரனையும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. அப்புறம் தேங்காவை எடுத்து என்ன பண்ணுறாங்கன்னா நிலா கிட்ட கொடுக்குறாங்க. தாலியும் தேங்காவையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வாமான்னு. நிலா போயிட்டு எல்லாருக்கிட்டையும் ஆசீர்வாதம் வாங்கிட்டு வருவாங்கங்க. ஆசீர்வாதம் வாங்கிட்டு சேரன் கையில் ஐயர் மாலை எடுத்து கொடுக்குறாரு. 2 பேரும் மாலை மாற்றிக்கிறாங்க. மாலையை மாற்றினதும் தாலியை எடுத்து கொடுக்குறாரு. சேரன் அந்த தாலியை பார்த்துட்டு அப்படியே ஒரு கனவோடு பார்க்குறாரு. ஏன்னா அந்த கல்யாணத்துக்காக அவருக்கு எவ்வளோ ஏக்கங்கள் இருந்தது தெரியுமாங்க. 1 இல்லை 2 இல்லை, எத்தனோ கல்யாணம் நடந்து நடந்து அவருக்கு பாவம் நிச்சயமாகி நின்று போச்சு. அதனால் அந்த தாலியை பார்க்குறாரு, சந்தாவை பார்க்குறாரு. கட்டுற நேரத்தில்ங்க, தாலி முடி போடுற நேரத்தில் சந்தாவுடைய மாமா வந்துட்டாருங்க. மாமா வந்ததும் சந்தாவை எல்லாரையும் பிடிச்சி, அனிஷெல்லாம் பிடிச்சி அந்த கல்யாணத்தை தடுத்து இழுத்துக்கிட்டு எல்லார்கிட்டேயும் சண்டை போட்டுட்டு சந்தாவை ஒரு காரில் வச்சு கூட்டிகிட்டு போயிடுறாங்கங்க. கூட்டிகிட்டு போனதும் அப்படியே சோகமாக இடிஞ்சு போய் உக்காந்துடுறாரு சேரன். கல்யாணத்துக்கு வந்தவங்க எல்லாம், அதானே பார்த்தேன், என்னடா சேரனுக்கு நல்லபடியாக கல்யாணம் நடக்குதேன்னு நினச்சோம், நின்று போச்சா அதான் அப்படின்ட்டு போகிறாங்க. ஏன்னா இது 3வது முறையாக அவர் கல்யாண மேடைக்கு கல்யாணம் நின்று போகுதுங்க. சேரனுக்கு எப்போ தான் கல்யாணம் ஆகும்னு தெரிலங்க. நாளைக்கு இன்னும் என்னென்னலாம் நடக்குதுன்னு சொல்லிட்டு பொறுத்திருந்து வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, பாய்.